சேகர் யோசிக்கிறாரு. இப்போ பணம் வேணும். என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, "இங்கே பாருங்க, எனக்கு இப்போ பணம் வேணும்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன் எதுக்கு பணம்? உனக்கு தான் குழந்தைய குடுத்த அன்னைக்கே பணம் குடுத்தேன்ல. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. "இங்கே பாருங்க, நீங்க யாரு? உங்க குடும்பம் யாரு? எல்லாமே எனக்கு தெரியும். பணம் குடுத்த குழந்தை உங்களுக்கு. இல்லைன்னா எனக்கு தெரியாது. நான் நேரா வந்துருவேன் அங்கேயே" அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரெஜினா, "நீ வேண்டாம் வேண்டாம், இரு இரு, நானே அங்கே வரேன். அவ்வளோதான், நீ இனிமேல் பணம் கேட்டேனா" அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த சேகருக்கு அறிவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. "அம்மா அப்படியாம்மா பண்ணுறான்?" "ஆமாம், அப்படி தான் பண்ணுறான். இங்கே வீடு வேறு தெரியும்ன்றான். நேர்லேயே வருவேன்றான்." "ஆமாம்மா, எப்படியாவது போய் பணத்தை கொடுத்துருமா, இல்லைன்னா அவ்வளோதான். நேரில் வந்து சொன்னால் என்னம்மா ஆகும்? என்னால் இங்கே வாழவே முடியாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. "சரி இருடி இரு, எனக்கு புரியுது, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. சேகர் பணத்தை வாங்குறதுக்காக அந்த ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடியே தானே வராங்க. கண்டிப்பாக இவனை அப்படியே பார்த்துட்டே இருந்தால் யார் வராங்கன்னு தெரிஞ்சு என் குழந்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரெஜினா வராங்க. "இந்தா பணம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க ஒரு கட்டை. அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. "இதுக்கு மேலே என்னை தொல்லை பண்ண அவ்வளோதான், நீ அவ்வளோதான் லாஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அங்கேருந்து போகிறாங்க. அப்போது இவங்க தானா, இவங்க வீட்டில் இருக்க குழந்தை தானா இவர் கொடுத்துருக்காரா? அப்போ ஏன் குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மா இவங்க. அப்போ அஞ்சலியோட குழந்தை தான் ஏன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தனம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்து கேட்குறாங்க. "இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு குழந்தை பிறந்தது. அதே நேரத்தில் தான் அஞ்சலிக்கும் பிறந்தது. அப்போ என்னோட பொண்ணு தான் நீங்கள் அஞ்சலிக்கு கொடுத்துருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் எதுவுமே பேசவே இல்லை. அப்போ டாக்டர் போய் சொல்கிறாங்க. "என்னோட குழந்தை தான் அங்கே அஞ்சலி வந்து வளர்க்குறாங்க போல்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அப்படியே அந்த குழந்தை படுத்துட்ருக்கு கிட்ட வராங்க. "மீனாட்சி, அம்மா யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "நீ உன்னோட அம்மா நான் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே அங்கே நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. முத்தருக்கு பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன் தானே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்க்குறாங்க. அப்படி